பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல வாழ்ந்த குடும்பம் இப்போ அவங்க ரொம்ப டவுனில் ஆயிட்டாங்க. நல்ல வாழ்ந்த குடும்பம், ஆனால் பாவம் திடீர்னு ஏற்பட்ட சோதனையில் இப்படி ஆயிட்டாங்க. ஒரு காலத்தில் அவங்க கொடுத்த மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அள்ளி வழங்கிய பரம்பரை. பாருங்க, இன்னைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய வீடு, இன்னைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் முழுக்க 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 அவங்களுடைய நன்னா கொடுத்தது, அவங்களுடைய தாத்தா பாட்டனார்கள் கொடுத்தது. அப்படி ஒரு கண்ணியமான ஃபேமிலி. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சோதனையினால அவங்க இப்படி ஆயிட்டாங்க. இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கிற சூழ்நிலையில ஒரு காலம் அவங்க மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சில பேரை பற்றி நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அந்த மேன்மக்கள் ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்திருப்பாங்க, செல்வ சீமானாக ஒரு பெரிய கண்ணியமானவர்களாக இருந்திருப்பாங்க. பின்னாடி அல்லாஹ்வுடைய சோதனை, ரப்புல் ஆலமீனுடைய ஒரு சின்ன பரீட்சையாக கூட இருக்கலாம். அவங்களுடைய பொருளாதாரம் ஆக பின்னுக்கு தள்ளப்பட்டு அவங்களுடைய நிலைமையை பார்க்கறதே பெரிய கஷ்டன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இந்த நிலைமை யாருக்கும் ஏற்படக்கூடாது, இந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது. ஏன்னா நல்ல வாழாம ஆரம்பத்தில் இருந்தே அவர் ஏழையா இருந்தாருன்னா ஒண்ணும் இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்பின் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. நல்ல பொருளாதார வசதி வாய்ப்போட இருந்துட்டு அதுக்கு பிறகு சர 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 சரண்டு இறங்கிட்டாருன்னு சொன்னா, அவர் அப்படியே தாழ்மை நிலைக்கு போயிட்டாருன்னு சொன்னா அது தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே இருக்க முடியாது. அவருடைய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நெஞ்சம் புடைச்சிடும், நெஞ்சு வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது தான் நியாமத்துக்கள் பறிபோவது, நியாமத்துக்கள் இவரை விட்டும் தப்புவது. இந்த நிலைமை ஒருவருக்கு வரக்கூடாது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கண்ணியமாகவே அவர் வாழணும், கண்ணியமாகவே இருக்கணும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் அல்லாஹ்வின் நியாமத்துக்களுக்கு, ரப்புல் ஆலமீனுடைய பாக்கியங்களுக்கு அப்பாற்பட்டவரா ஆயிடக்கூடாது. அவன் கருணையின் வட்டத்துக்குள்ள எப்போதுமே அடைக்கலம் புகுந்தரணும் அப்படின்னு ஒருத்தர் நாடினார்னா அவர் செய்யக்கூடிய வசீஃபாவைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் எத்தனையோ சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த எஃகு போன்ற ஈமான், உறுதியான நம்பிக்கை அவங்கள பழைய நிலைமையை விட எக்ஸ்ட்ரானரியா உயர்த்திருச்சு. தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ பேர் டவுன்ல ஆனாங்கத்தான், ஒண்ணுமில்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனா அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரானரியா உயர்த்துச்சு. வேற யாருமே வேணாம், நம்ம அதிகம் காதலிக்கக்கூடிய ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்ப நேரத்தில் ஓரளவுக்கு செல்வ சீமான் தான். அவங்க ரொம்ப ஒன்றும் ஏழை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, செல்வ சீமான் தான். அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் போகும்போது தான் அல்லாஹு தஆலா அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சோதனையை கொடுத்தான். என்ன சோதனை? ரப்புக்காக நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, என் பிரியத்திற்காக நீ கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பல பரீட்சையை வைத்தான். அந்த பல பரீட்சையில என் இறைவன் தான் எனக்கு எல்லாமும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு முறை ஒட்டுமொத்த செல்வங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு பிரமிச்சு போறாங்க. பிரமிச்சு போயிட்டு கேட்குறாங்க, எப்பா உன் குடும்பத்துக்கு ஏதாவது விட்டுட்டு வந்துட்டியா, உன் குடும்பத்துக்கு ஏதாவது வச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வச்சுட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்ன வச்சுட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, பாருங்க, அல்லாஹ் அக்பர், நாமெல்லாம் ஈமான்தாரி அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிறோம், அந்த மக்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாவை அவன் ரசூலை என் வீட்டில் வைத்துட்டு வந்திருக்கிறேன். அவங்க இருக்கும்போது எனக்கு என்ன செல்வம், அவங்க இருக்கும்போது எனக்கு என்ன பெரிய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண் கலங்கினாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்பின் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான். அல்லாஹு அக்பர், மன்னாதி மன்னனாக அல்லாஹ் ஆக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு சிறந்த தலை சிறந்த ஹலீஃபாவாக, எனக்கு பிறகு பிரதிநிதித்துவத்தை நீ பெற்றுக்கப்பான்னு சொல்லி அவர் கையில கொடுத்தாங்க, வலுக்கட்டாயமா கொடுத்தாங்க. அதுவும் அவர் பிரியப்படல, அவர் பதவிக்கு ஆசைப்படல. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலுக்கட்டாயமாக தன்னுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும்
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆயிஷா நாயகி மறுப்பு தெரிவிச்சாங்க, என் தந்தையால இமாமத் செய்யக்கூட முடியாது, அவங்க அழுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிடிவாதமாக அபூபக்கருக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ மக்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரஜையாக அவங்கள அல்லாஹு தாலா பிந்திம காலத்தில் அல்லாஹ் ஆக்கினான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அல்லாஹ் ஆக்குவான்ற நம்பிக்கைய அந்த வாழ்வு திடீர்னு டவுன் ஆனவங்க இருக்கிறாங்களே அவங்க உள்ளத்துல என்ன செய்யணும், கொண்டு வந்துடணும். நம்பிக்கையை தளர விடக்கூடாது. அவங்க என்னைக்குமே உயர்ந்தவங்க தான், அவங்க எப்போதுமே அல்லாஹ்வுடைய விஷயத்துல கண்ணியமானவங்க தான் அப்படின்ற அந்த கான்பிடென்ட்டை அவங்களுடைய நெஞ்சத்துல அவங்க கொண்டு வரணும். அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரப்புடைய ஒரு அற்புதமான ஆயத்தை நீங்க ஓதணும். அதே போல அவனுடைய திருநாமங்கள்ல ஒரு பெயரை நீங்க திரும்ப திரும்ப உச்சாடனம் செய்யணும். இந்த ரெண்டு எத்தனை முறைன்றதை நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் உங்களுக்கு வலியுறுத்துவது சலவாத்து. சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. சலவாத்தை ஓதிக்கிட்டு லுஹா தொழுதுருங்க. லுஹா தொழுதுருங்க. அதாவது வசதி வாய்ப்புகள் நல்லா வாழ்ந்துட்டு அப்படியே டவுன்ல போனவங்களா இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில எங்கேயாவது வசதி வந்துடாதான்னு சொல்லி ஏங்கி தவிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து லுஹா தொழுது முடிச்சிருங்க. லுஹா தொழுது முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது 7 முறை ஸலவாத் ஓதுங்க. அது எந்த ஸலவாத்தாவும் இருக்கலாம். 7 முறை ஸலவாத் ஓதிட்டு அஊது சொல்லி பிஸ்மி சொல்லி குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். 7 முறை ஓதணும். 7 முறை ஓதிட்டீங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா யா அசீஸ் சொல்லுங்க. யா அசீஸ் இதை கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலும் அல்லாவுக்காக நீங்க செய்யறதுல தப்பில்லை. 101 முறை ஓதுங்க. 101 முறை யா அசீஸ் யா அசீஸ் ஓதுங்க. இதை 7 முறை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓதி முடித்த பிறகு ரப்புட்ட கை தூக்குங்க. இறைவான்னு சொல்லி ரப்புட்ட கையேந்துங்க. எனக்கு எப்படியாவது இழந்த அந்த ஒரு கண்ணியத்தை திரும்பத்தான், என்னை விட்டு போய்விட்ட அந்த நியாமத்தை எனக்கு திரும்ப கொடு. அது எந்த இதா இருந்தாலும் சரி, இழப்புக்கள் அப்படின்னு சொல்லி எந்த இழப்பா இருந்தாலும் சரி, அதை எனக்கு திருப்பி கொடுத்துடுப்பான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. வெற்றி நமதே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.